சாந்தி. இன்று 29/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியில் பகவான் குழந்தைகளை அன்பாக அழைக்கின்றார். இனிமையான குழந்தைகளை, சிவபாபாவின் மீது மதிப்பு மரியாதை உள்ளது என்றால் அவரது ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். சிவபாபாவிடம் மதிப்பு மரியாதை உள்ளது என்றால் அவரது ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் தந்தைக்கு மரியாதை அளிப்பது என்பதாகும். கேள்வி: குழந்தைகள் தந்தையை விடவும் பெரிய மந்திரவாதி ஆவார்கள், அது எப்படி? குழந்தைகள் தந்தையை விடவும் பெரிய மந்திரவாதி ஆவார்கள், அது எப்படி என்று கேட்கின்றார். பதில் அவரே சொல்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை தன்னுடைய குழந்தையாக ஆக்கிவிடுவது, உடல் மனம் மற்றும் பொருளால் தந்தையை தனது வாரிசாக்கி சமர்ப்பணம் ஆவது, இது குழந்தைகளின் மந்திர சக்தி ஆகும். யார் இப்பொழுது பகவானை வாரிசாக ஆக்குகிறார்களோ அவர்கள் 21 பிறவிகளுக்கு ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிடுகிறார்கள். அதாவது 21 பிறவிகளுக்கு சொத்துக்கு அதிகாரி ஆகிவிடுகிறார்கள் என்று சொல்கின்றார். அதாவது கேள்வியை மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். உயர்ந்ததிலும் குழந்தைகள் தந்தையை விடவும் பெரிய மந்திரவாதி. குழந்தைகள் தந்தையை விடவும் பெரிய மந்திரவாதி ஆவார்கள், அது எப்படி என்றால், பதில்: உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை தன்னுடைய குழந்தையாக ஆக்கிவிடுவது, தந்தையை குழந்தையாக ஆக்கிவிடுவது. எப்படி பாருங்கள், நம்மளுடைய மனசை எப்படி கொண்டு வராது பாருங்கள் இறைவன். உடல் மனம் மற்றும் பொருளால் தந்தையை தனது வாரிசு, உடல் மனம் பொருளால் தந்தையை வாரிசாக்கி சமர்ப்பணம் ஆவது, இது அவர்களின் 21 பிறவிகளுக்கு ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிடுகிறார்கள். எவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார் பாருங்கள். கேள்வி பதில் முடிந்ததும் தாரணைக்கான முக்கிய சாரம். பாயிண்ட் 1: அழியாத ஞான ரத்தினங்களால் புத்தி என்ற பையை நிரப்பி செல்வம் நிறைந்தவர் ஆக வேண்டும். எந்த ஒரு விதமான அகங்காரத்தையும் கொண்டிருக்கக்கூடாது. மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். அழியாத ஞான ரத்தினங்களால் புத்தி என்ற பையை நிரப்பி செல்வம் நிறைந்தவர் ஆக வேண்டும். ஞான ரத்தினங்கள் என்றால் முரளிதான். இந்த முரளியில் ஞான ரத்தினங்களை இறைவன் கொடுக்கின்றார். அந்த புத்தி என்ற பையில் நிரப்பி செல்வம் நிறைந்தவர் ஆக வேண்டும். எந்த ஒரு விதமான அகங்காரத்தை கொண்டிருக்கக்கூடாது. 2வது பாயிண்ட்: சேவைக்கு தகுதியுடையவராக ஆகிய பிறகு ஒருபொழுதும் துரோகி ஆகி எதிரான சேவை செய்யக்கூடாது. சேவைக்கு தகுதி உடையவராகிய பிறகு ஒருபொழுதும் துரோகி என்றால் டிஸ்சர்வீஸ் செய்து எதிரான சேவை செய்யக்கூடாது. தானம் கொடுத்த பிறகு அதை அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் அதை திரும்பி பெறுவதற்கான எண்ணம் வரக்கூடாது. வரதானம்: பரமாத்ம ஒளியின் நேரடி தொடர்பின் மூலம் இருளை விரட்டக்கூடிய கலங்கரை விளக்கு ஆகுக. லைட் ஹவுஸ். கலங்கரை விளக்கு என்றால் லைட் ஹவுஸ் ஆகணும் அப்படின்னு இறைவன் சொல்கிறார் வரதானத்தில். இதனுடைய விளக்கம்: குழந்தைகளாய் உங்களிடம் பரமாத்மா லைட்டுடன் நேரடி தொடர்பு இருக்கிறது. சோமானத்தின் நினைவு என்ற சுவிட்ச் ஆன் செய்தாலும் போதும், லைட் வந்துவிடும். மேலும் சூரியனின் ஒளியை மறைக்கும் அளவிற்கு எவ்வளவு பெரிய கருப்பு மேகங்கள் வந்தாலும் அவை நீங்கிவிடும். இதன் மூலம் நீங்கள் சுயம் லைட்டாக இருப்பீர்கள், மற்றவர்களுக்கும் லைட் ஹவுஸ் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: சுய முயற்சியில் தீவிரமாகும் பொழுது உங்களது அதிர்வலைகள் மூலம் மற்றவர்களது மாயை எளிதாக ஓடிவிடும். இன்னும் அழகாக சொல்கிற பாருங்க, இதை பின்பற்றணும் நம்ம. அவ்வளோதான். சுய முயற்சி நல்ல முயற்சி எடுத்து தீவிரமாக ஆகும்போது உங்களது அதிர்வலைகள் வைப்ரேஷன் மூலம் மற்றவர்களின் மாயை
எளிதாக ஓடிவிடும். நீங்கள் பண்ணக்கூடிய வைப்ரேஷனில் மற்றவர்களுடைய மாயை தன்னால் ஓடிடும், எளிதாக ஓடிவிடும். இன்றைய வானிலும் மிகவும் அருமையாக சொல்லியிருக்கின்றார் பகவான். பிரம்மகுமாரின் இயக்கத்தில் சேர்ந்து 7 நாள் வகுப்பை முடித்து சேவை செய்யுங்கள், படியுங்கள், பயன்பெறுங்கள், வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், 7 நாள் வகுப்பு, அமிர்த வேலை, முரளியை படிப்பது, இந்த 3ம் முக்கியமானது. நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த நம்பிக்கையோடு படியுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.